ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் மான்வா இன் தமிழ். நமக்கு எந்த மனுவை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஆஃப் ஜெனத் சாப்டர் 28 அண்ட் 29 தான் பார்க்க போறோம். சாப்டர்ல என்ன பார்த்துருப்போம்னு பார்த்தீங்கன்னா, சோசியோல வந்து நம்ம பியாங்க பார்த்து என்ன கேட்கிறேன்னா, உனக்கு வந்து கூகுள் நாயர் வந்து பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கிறா. சியோல அப்படி கேட்கவும் பியாங் என்ன கேட்கிறானா, எனக்கு பிடிச்சிருக்குனாவா என்ன கேட்க வர நீ அப்படின்னு கேட்கிறா. உடனே சோசியோல என்ன சொல்றானா, அது வந்து நான் வந்து என்ன சொல்ல வந்தேன்னா அப்படின்ட்டு சரி விடு அதை விட்டுரு அப்படின்னு சொல்லிடுறா. உடனே பியாங் என்ன கேட்கிறானா சோசியோல் கிட்ட, சோசியோல என்னோட இன்விடேஷன் என்னாச்சு அப்ப பார்க்கணுமே. சோசியோல என்ன சொல்றானா, அது வந்து நான் உனக்காக ரெடி பண்ண இன்விடேஷன் இப்ப கூகுள் என்னோட வாரிசு கொடுத்துட்டேன். நான் வந்து 2 இன்விடேஷன் ரெடி பண்ணிருக்கணும், என்ன மன்னிச்சு நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றா. பியாங் வந்து என்ன சொல்றா, ஒன்னும் பிரச்சனை இல்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்றா. அது கேட்ட உடனே சோசியோல் வந்து நீ தான் இருக்கிறதுலே பெஸ்ட், ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றா. சோசியோல் என்ன சொல்றா, நான் கண்டிப்பா உனக்காக டெலிஷியஸான பாய்சன் செஞ்சு தரேன், வா இப்ப போலாம் அப்படின்னு சொல்றா. அது கேட்ட உடனே பியாங் ஒரே ஷாக் ஆயிட்டா. என்னது பாய்சனா, அடி பாவி அப்படின்னு நினைக்கிறா. அப்படி சோசியோல் முன்னாடி போயிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா பியாங்கோட கண்ணுக்கு ஏதோ பிளாக் ஸ்மோக் தெரியுது. அதுல வந்து அவ ரொம்பவே பயப்படுறா. இன்னும் கொஞ்ச நேரம் தான், நான் கொஞ்ச நேரம் இதை சமாளிச்சா மட்டுமே போதும். அப்படி அவ பயத்துல இருக்கும்போது நம்ம ஹீரோ நினைச்சு பார்த்தோன்னே அவளுக்கு நார்மல் ஆயிடுறா. அப்ப என்ன நினைக்கிறானா, நான் கூடி சீக்கிரம் கண்டிப்பா அவனை நான் சந்திப்பேன் குயாங் சுன் அப்படின்னு நினைக்கிறா. அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்க பாத்தீங்கன்னா, நம்குன் கிளானோட ஹெட் குவார்டர்ஸ் தான் காட்டுறாங்க. அப்போ பாத்தீங்கன்னா சஞ்சு வந்து யாருக்கோ மரியாதை செலுத்துறான். அது யாருன்னு பார்த்தா நம்குன் கிளானோட ஹெட். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, சஞ்சுனை பார்த்து நான் உங்ககிட்ட என்ன சொன்னோம், சிம்பிளான ஒரு விஷயம், உங்க அக்காவை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோன்னு தான் சொன்னேன். அது மட்டும் இல்லாம உன்னோட ஒரு பாடி கார்டை தொலைவும் விட்டுருக்க, நீ என்ன குழந்தையான இவ்வளவு தப்பு பண்றதுக்கு அப்படி ஒரு கேட்கவும் பார்க்கணுமே சஞ்சுனை. அவன் அவ்வளவு கோவத்துல என்ன நினைக்கிறானா, இங்க என்னதான் நடக்குது, எதனால் மேட்ச்ல இன்னும் திரும்ப வராம இருக்கான், அப்ப இதுக்கான அர்த்தம் அவன் தோத்துட்டானா என்ன, அப்ப இது பண்ணது யாரு, அவனா இருக்குமா, அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா மேட்சுவல் வந்து டாப் ரேட் மார்ஷியல் ஆர்டிஸ்ட், ஆனா ஏன் இன்னும் அவன் திரும்பி வராம இருக்கான். அப்படி அவன் யோசிச்சுட்டே இருக்கும்போது பார்த்தா ஆப்போசிட் இந்த கிளான் லீடர் வந்து சஞ்சுன் கூப்பிடுறாரு. அப்ப இவன் வந்து எஸ் ஃபாதர் அப்படி நிமிந்து பாக்குறான். நிமிந்து பார்த்தோன்னே ஒரு செகண்ட் ஷாக் ஆயிரான். ஏன்னா அந்த மனுஷன் வந்து அந்த அளவுக்கான இமென்சிவான ஆராவை வெளியேற்றுறாரு. அவரை பார்க்கணுமே சுத்தி ஒரே மின்னலும் அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கும். அப்போ பார்க்கணுமே சஞ்சுனால நிமிந்து கூட பார்க்க முடியல. அதுவும் எதனால்னா அவர் ரிலீஸ் பண்ண இமென்சிவான எனர்ஜினால. அப்படி அவர் வந்து அந்த எனர்ஜி ரிலீஸ் பண்ணிட்டே முன்னாடி நடந்து வரும்போது சஞ்சுனை பார்த்து என்ன கேட்கிறாருன்னா, நான் ஏன் உன் மேல வச்சிருந்த நம்பிக்கை எழுந்தேன்னு உனக்கு தெரியுமா, நீ வந்து ஏதோ ஒரு பேரே இல்லாத ஒரு பையன் கிட்ட தோத்ததுக்காகலாம் இல்ல, ஆனா நீ வந்து ஸ்பேரிங் மேட்ச்ல வந்து கில்லிங் இன்டனோட ஸ்ட்ரைக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்க, அதுக்கான அர்த்தம் வந்து உன்னோட தப்ப நீ உணரலன்றது மட்டும்தான். இப்படிலாம் கிளானெட் வந்து சொல்லும் போது பார்க்கணுமே அந்த கிளானெட் அந்த அளவுக்கு டேஞ்சரஸ் மேன் மாதிரி இருக்கும். இவர் இவ்வளவு நேரம் சொல்லுவோம் சஞ்சுனால தலை நிமிர்ந்து கூட பார்க்க முடியாது அவரை. அப்ப பாவமே கிளானெட் வந்து அங்க இருந்து கிளம்பும்போது என்ன சொல்றாருன்னா, இதுக்கு மேல நீ பண்ற தப்பெல்லாம் நான் வந்து டாலரேட் பண்ண மாட்டேன். முக்கியமா நீ வந்து தனிமையில ட்ரைனிங் எடுக்கணும், அதுவும் ஜேர் கோல்டு கேலரியில நீ தனியா ட்ரைனிங் எடுக்கணும் கொஞ்ச நாளைக்கு. இப்படிலாம் அவர் சொன்ன உடனே பார்க்கணுமே சஞ்சுனோட முகத்தை அந்த அளவுக்கு கோவம். அது மட்டும் இல்லாம என்ன சொல்றானா, எனக்கு புரியுது அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்றாருன்னா, கூக்லான் அந்த விஷயத்தை பத்தி மறந்துரு. அப்ப பார்க்கணுமே சஞ்சுன் அதை கேட்ட உடனே ஷாக்ல வந்து, அப்பா நீங்க என்ன சொல்றீங்க. சஞ்சுன் அப்படி கேட்ட உடனே அவங்க அப்பா திரும்பி பாக்குறாரு. பார்த்தோன்னே பார்த்தா சஞ்சுன் பொட்டி பாம்பா அடங்கிடுறான். அப்போ கிளானெட் என்ன சொல்றாருன்னா, நீ இப்போ இதை புரிஞ்சிக்க மாட்டே, நீ எப்ப கிளானெட் ஆகுறியோ அப்பதான் இதை புரிஞ்சுப்ப. அது மட்டும் இல்லாம அது வரைக்கும் கூக்லான தொடாத. இதெல்லாம் கேட்ட சஞ்சுன் வந்து சரிங்கப்பா உங்க விருப்பப்படி அப்படின்னு சொல்லிடுறான். கிளானெட் அப்ப என்ன சொல்றாருன்னா, அது மட்டும் இல்லாம நம்ம கூக்லான் கூட ஒரு ஃபேமிலி ஆக போறோம். சஞ்சுன் வந்து இதை கேட்ட உடனே ரொம்ப ஷாக் ஆயிட்டு என்ன அப்படின்னு கேட்கிறான். அடுத்த சீன்ல யாரை காட்டுறாங்க பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. அப்ப ஹீரோ வந்து ஆப்போசிட் இருந்தவங்க கிட்ட என்ன கேட்கிறானா, நீங்க என்ன சொன்னீங்க அப்படி அவன் கேட்கும். ஆப்போசிட்ல யாரு இருக்கிறதுன்னு பார்த்தா எல்டர் லீ தான் இருக்காரு. எல்டர் லீ என்ன சொல்றாருன்னா, ஏன் இப்ப நான் சொன்னது உன் காதுல விழலையா அப்படின்னு கேட்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, உன்னோட மேரேஜ் பார்ட்னர் யாருன்றதை நாங்க முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட ஹீரோக்கு ரொம்பவே ஷாக். அவன் என்ன சொல்றானா, நான் சின்சோன்ல இருந்து இப்பதான் வந்தேன், நான் ஆல்ரெடி ரொம்பவே டயர்டா இருக்கேன், அதுக்குள்ள ஃபியான்சி வேற காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா நீங்க அப்படின்னு கேட்கறான். அது மட்டும் இல்ல ஹீரோ என்ன சொல்றானா, நம்ம இப்பதானே மேரேஜ் அக்ரிமெண்ட் கேன்சல் பண்ணோம் பென் கிளான் கூட. உடனே எல்டர்லி என்ன சொல்றானா, ஆமா நானும் தான் அதை கேள்விப்பட்டேன், ஆனா அது எல்லா பிரச்சனைக்கும் காரணமே நீதான். அவ பார்த்தா எல்டர்லி என்ன நினைக்கிறாருன்னா, ஏற்கனவே இவனுக்கு பார்த்த ஃபியான்சி கிட்ட ஒழுங்கா பேசாம பிரச்சனை பண்ணிட்டான், அதுக்குள்ள இவனுக்கு இன்னொரு ஃபியான்சியா. அது மட்டும் இல்லாம எல்டர்லி இப்ப என்ன கேட்கிறாருன்னா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, உன்னோட மொத்த வாழ்க்கையும் தனியாவே வாழ்ந்தலாம்னு முடிவு பண்ணிருக்கேன் அப்படின்னு கேட்கிறாரு. உடனே ஹீரோ வந்து அதுக்கு என்ன சொல்றான், இப்ப எது கான்வர்சேஷன் அந்த மாதிரி எடுத்துட்டு போறீங்கன்னு கேட்கிறான். சொல்றானா, அப்படி இல்லனா இந்த கிழமை உனக்காக பார்த்த கனெக்ஷன் வந்து நீ ஏத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. உடனே சியோல் வந்து ஹீரோ கிட்ட வந்து என்ன கேட்கிறானா, ஹெங் மாஸ்டர் உங்களுக்கு என்ன ஃபியான்சி கிடைக்க போறாங்களா அப்படின்னு கேட்கிறா. உடனே ஹீரோ வந்து என்ன சொல்றானா, நீமா அந்த கிழவனை நம்புற, அந்த ஆள் நம்ம கிட்ட சும்மா விளையாடிட்டு இருக்கான். அப்ப பாக்கணுமே சியோல் வந்து என்ன கேட்கிறானா, ஆமா எங் மாஸ்டர் ஃபியான்சினா என்ன ஃபுட் அப்படின்னு கேட்கிறா. உடனே இந்த பக்கம் பார்த்தா மியூன் ஓடி வந்து எங் மாஸ்டர் எனக்கு என்னமோ அவர் சொல்றது உண்மைதான் தோணுது அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோ வந்து ஷாக் ஆயிட்டு என்னது அது உண்மையா அப்படின்னு கேட்கறான். அப்போ மியூன் வந்து நம்ம ஹீரோ கிட்ட என்ன சொல்றானா, அது வந்து நான் வந்து சின்சோன் டிராவல் ரிப்போர்ட் வந்து நான் கொடுக்கறதுக்காக போயிருந்தேன். அப்ப பாத்தீங்கன்னா மொத்த கிளான்மே உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தது. அப்ப என்ன நான் விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சது, உங்களோட புது ஃபியான்ஸை பத்தி தான் அவங்க எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. அப்ப ஹீரோ என்ன நினைக்கிறானா, ரூமர்ஸா, அதுவும் எனக்கே தெரியாத விஷயத்தை பத்தி. அப்ப ஹீரோ என்ன நினைக்கிறானா, நான் பெங் ஆவிக்கு பண்ண விஷயத்தை வந்து எல்லா கிளானுக்கும் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா, அதுவும் இல்லாம என்னை பத்தி எல்லாருமே தப்பா தான் நினைச்சிட்டு இருப்பாங்க, அப்படி இருந்தும் எப்படியாப்பட்ட ஒரு கிளான் வந்து என் கூட என்கேஜ்மெண்ட் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. உடனே ஹீரோ வந்து எல்டர்லியை கூப்பிட்டு என்ன கேட்கிறானா, எல்டர் எனக்கு ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லுங்க, எனக்கு எந்த கிளான் கூட என்கேஜ்மெண்ட் ஆக போகுது, அதோட முக்கியமா யார் கூட. எல்டர்லியே உடனே சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்றாருன்னா, இதை கேட்டதுக்கு அப்புறம் நீ ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆயிடாத. அவர் அப்போ வந்து அந்த கிளானோட பேரை சொல்ல வராரு, தி நம்ம அப்படின்னு சொல்லவும் ஹீரோவும் நம்ம
அப்ப பாத்தீங்கன்னா எல்டர்லியும் ஹீரோவும் சேர்ந்து நம்குன் கிளானா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாக்கணும் கரெக்டா 2 பேர் ஆக்ஷன் ஒண்ணா இருக்கு. இதுக்கு பேர் தான் தாத்தாவும் பேரனும்னு சொல்றது. உடனே எல்டர்லி என்ன சொல்றானா, ச்சே அது நான் சொல்லணும்னு நினைச்சேன். உடனே ஹீரோ என்ன கேக்குறானா, எதுக்காக நம்குன் கிளான் வந்து அவங்களோட குழந்தையோட என்கேஜ்மெண்ட் என் கூட வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோ என்ன நினைக்கிறானா, எனக்கு தெரியும் கண்டிப்பா நம்குன் கிளான்ல இருந்து எதனா ஒரு பொண்ணு வந்து என் கூட என்கேஜ்மெண்ட் ஆகிறதுக்கு ஒத்துட்டு இருந்திருப்பாங்க. ஹீரோ வந்து எல்டர்லி கிட்ட என்ன கேக்குறானா, ஆனா நம்குன் கிளான் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு பொண்ணு தானே இருக்கு. உடனே எல்டர்லி என்ன சொல்றானா, கரெக்டா சொன்னேன். எனக்கு தெரிஞ்சு நீ கண்டிப்பா அவளை வந்து டேங்க் வெப்பன் எக்ஸிபிஷன்ல பாத்திருப்ப. இதை கேட்டு ஹீரோ வந்து உடனே ஷாக் ஆயிட்டு அப்படியே சில மாதிரி நிக்கிறான். அடுத்ததா யாரை காட்டுறாங்கன்னா நம்ம பியாங்க தான் காட்டுறாங்க. இதோட இந்த சாப்டர் முடியுது. சாப்டர் 29 ஓபன் பண்ணா என்ன காட்டுறாங்கன்னா, ஹீரோ வந்து எல்டர்லி கிட்ட என்ன கேக்குறானா, எனக்கு வந்து என்கேஜ்மெண்ட் அந்த பைத்தியத்துக்கு கூடவா அப்படின்னு கேக்குறான். உடனே எல்டர்லி என்ன சொல்றானா, உன்னோட ஃபியூச்சர் ஃபியான்சி அப்படிலாம் நீ சொல்லக்கூடாது. அதை கேட்டு ஹீரோ வந்து இல்ல நான் அப்படிதான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றான். எல்டர்லி என்ன சொல்றானா, இது ஃபேமிலியோட டிசிஷன். இதுக்கு மேல உனக்கு என்ன தெரியும்னா போய் ஃபேமிலியிட்ட கேளு. ஹீரோ வந்து எல்டர்லியை பார்த்து என்ன கேக்குறானா, அப்ப இதோட வேற ஏதோ முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு அப்படிதானே. அப்ப பாக்கணும் எல்டர்லி வந்து சிரிச்சுட்டு என்ன சொல்றானா, உன்னோட அக்கா திரும்ப வந்துட்டா அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டு ஹீரோ வந்து அப்படியே ஷாக்ல நிக்கிறான். அப்பதான் ஹீரோ வந்து என்னோட அக்கா வந்துட்டாளா அப்படின்னு நினைச்சு பாக்குறான். அப்பதான் ஹீரோ வந்து ஏதோ ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறான். என்ன நினைக்கிறான்னா, 3 சுப்ரீம்ல ஒரு சுப்ரீமான ஆரா சுப்ரீம் என்ன சொன்னார்னா, இந்த காலம் வந்து மீட்டீர்ஸோட காலம். எப்படி வானத்தை வந்து நட்சத்திரங்கள் எல்லாம் கிழிச்சிட்டு வந்து தரையில ஒண்ணுக்கு மேல ஒண்ணு விழுதோ அதே மாதிரி தான் ஒரு நாளைக்கு ஒரு ஜீனியஸ் வந்துட்டே தான் இருப்பாங்க. அப்ப பாக்கணுமே ஒரு 7 பேரை காட்டுறாங்க மாசா. அதெல்லாம் யார் யாருன்னு பார்த்தா அவங்கள தான் ஃபியூச்சர்ல வந்து மிக சிறந்த வீரர்கள்ட்டு. அதுல யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தா நம்மளுக்கு தெரிஞ்சவங்க சோசியோலும் அது மட்டும் இல்லாம சஞ்சுனும் இருக்காங்க. கடைசியா ஹீரோட அக்காவையும் காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம என்ன சொன்னாங்கன்னா, நீ வந்து அப்படியேப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் பிறந்திருக்க. அது மட்டும் இல்லாம ஹீரோ பார்த்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, நீ தப்பான காலகட்டத்தில் பிறந்துட்ட. அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட திறமை இருக்கு, ஆனா அது ரொம்பவே வித்தியாசமானது. உன்னோட அக்கா கூட அதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தா அதெல்லாம் எதுக்குமே பயன்படாது. அப்பதான் அவனோட அக்காவோட பேரை காட்டுறாங்க, ட்வாட் பிக் குயூபி. என்னோட அக்கா வந்து டேலண்ட்டுக்கும் ஸ்கில்லுக்கும் சொந்தமானவ. அது மட்டும் இல்லாம அவ ரீச் பண்ண ஸ்கில்ஸ் எல்லாம் என் வாழ்க்கையில நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த ஒரு காரணத்துக்காகவே தான் அவளை நான் வெறுத்துட்டு இருந்தேன். அந்த பிளாஷ்பேக் முடிஞ்சோடனே ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ என்ன நினைக்கிறானா, நான் இங்க இருந்து ஓடியே ஆகணும், ஆனா எங்க ஓடுறதுன்னு தான் தெரியல. எங்க போனாலும் சரிதான், ஆனா ரொம்ப தூரமா போகணும். உடனே ஹீரோட ஷோல்டர்ல கை வச்சு, ஆமா இப்ப நீ எங்க போற அப்படின்னு கேக்குறாரு. உடனே ஹீரோ என்ன சொல்றனா, செகண்ட் எல்டர் தயவு செஞ்சு நீ இந்த ஒரு தடவை மட்டும் போக விடுங்க. நீ என்ன சொல்ற, உன்னோட அக்கா இங்க தான் இருக்கா, அப்புறம் எங்க நீ போற? நீ என்ன உன்னோட அக்கா வந்து இக்னோர் பண்ண போறியா என்ன அவ இங்க இருக்கும் போதே? இப்படிலாம் எல்டர்லி சொல்லுவோம். ஹீரோ வந்து பயத்துல, நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன், என்ன விடுங்கன்னு தானே சொன்னேன். அப்ப ஹீரோ என்ன சொல்றனா, அவளை எப்படி நான் சந்திப்பேன்? எனக்கு வந்து அவ என்ன பண்ணுவானே எனக்கு தெரியாது. தயவு செஞ்சு நான் இங்க இருந்து சில மாசம் போயிடுறேன், எனக்கு கண்டுபிடிக்காதீங்க. அப்ப எல்டர்லி என்ன கேக்குறாருன்னா, நீ சின்சான் போனப்போ உனக்கு எதனா ஆயிடுச்சா என்ன? நீ ஏன் இப்படி நடந்துக்கிற? நீ இதே மாதிரி நடந்துக்கிட்டீனா நான் உன்னை அடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ வந்து எல்டர்லி கிட்ட என்ன சொல்றானா, தயவு செஞ்சு என்ன அடிங்க, ஆனா நீங்க அடிக்கிற அடியில நான் ஒரு மாசம் எழுந்திருக்க கூடாது. அப்படி அவன் எல்டர்லி கிட்ட சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்தா அவனுக்கு பின்னாடி ஏதோ வெடிக்கிற சவுண்ட் கேக்குது. அவன் அதுல இருந்தே தெரிஞ்சிச்சு என்னோட அக்கா இப்ப இங்க வந்துட்டு இருக்கா. இப்போ பாக்கணும் ஹீரோ அவன் பயத்துல மியான் கிட்ட என்ன சொல்றானா, மியான் சீக்கிரமா போய் கதவுங்களை மூடு. அப்போ மியான் வந்து என்ன கேக்குறானா, எங் மாஸ்டர் என்னால எப்படி அதெல்லாம் பிளாக் பண்ண முடியும்னு கேக்குறான். உடனே ஹீரோ அதுக்கு என்ன சொல்றானா, எதனா வச்சு பிளாக் பண்ற, எதனா தொடப்போ கட்டன் எதனா வச்சு அந்த டோர் பிளாக் பண்ணு. ஹீரோ சொன்னதை கேட்ட உடனே மியான் என்ன பண்றானா, அங்க இருந்து தொடப்பத்தை வச்சு அந்த கதவெல்லாம் பிளாக் பண்றான். அப்ப மியான் என்ன சொல்றானா, அந்த டோரை பிளாக் பண்ணதுக்கு அப்புறம், எங் மாஸ்டர் இப்ப பண்ற சரிதானா, ஏன்னா உங்க அக்கா வந்துட்டு இருக்காங்க. அப்படி மியான் சொல்லிட்டு திரும்ப போது பார்த்தா அந்த டோர்ல ஏதோ சவுண்ட் கேக்குது. அப்ப அந்த பக்கம் இந்த ஹீரோட சிஸ்டர் என்ன சொல்றானா, லிட்டில் பிரதர் நான் வந்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்றா. அப்ப அவனோட அக்கா என்ன சொல்றானா, நான் வரேன்னு தெரிஞ்சு நீ டோர் எல்லாம் பிளாக் பண்றியா அப்படின்னு கேக்குறா. அப்ப அவனோட அக்கா என்ன பண்றானா, அவ கையை வந்து அந்த டோர் மேல வைக்கிறா. வச்சோடனே அவளோட இன்னர் எனர்ஜி எல்லாம் அந்த டோர்ல செலுத்துவோம். அந்த டோரே வந்து ஒரு செகண்ட் பிரேக் ஆகுது. அப்ப அவளோட கண்ணை காட்டுறாங்க பாருங்க, நெருப்பு மாதிரி இருக்கு. அப்ப பாக்கணுமே அந்த டோர் மொத்தமா வெடிக்குது. இத பார்த்து சியோல ஹீரோவும் ஷாக் ஆயிடுறாங்க. அப்படி கதவு உடைச்சது மட்டும் இல்லாம அப்படி உள்ள வரும்போது என்ன சொல்றானா, எவ்வளவு ரூட் ஆயிட்ட என்னோட சின்ன தம்பி அப்படின்னு சொல்றா. அவ அப்படி சொல்லிக்கிட்டே உள்ள வரும்போது பாக்கணுமே அவளை சுத்தி அப்படியாப்பட்ட ஒரு இன்டர்னல் எனர்ஜி. அதை பார்க்கும்போது அப்படி சீனா இருக்கும். ஹீரோ வந்து அவனோட அக்காவை பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுறான். உடனே அவன் என்ன சொல்றான், எப்படி இருக்க பிரதர் அப்படின்னு கேட்கும். இவன் இங்க ஓட பார்க்கும் எல்டர்லி வந்து தடுத்துறாரு அவனை. அப்போ பார்க்கணுமே அவ டோரை உடைச்சதுனால மியோன் வந்து அவ்வளவு தூரம் தள்ளி போய் கீழே விழுந்து கிடக்குறான். அப்போ அதெல்லாம் கூட கண்டுக்காம அவ என்ன கேட்கிறானா, உன்னோட அக்காவை பார்த்தா மரியாதை செலுத்தணும்னு தெரியாதா உனக்கு அப்படின்னு கேட்கிறா. உடனே ஹீரோ இதை கேட்டோடனே ஹலோ அப்படின்னு சொல்றான். அப்ப நடந்து போகும்போது அவ என்ன சொல்றானா, உன்னை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷம், ஆனா உன்னோட கால்கள் எதுக்கு நின்னுட்டு இருக்கு அப்படி அவ கேட்டோடனே பார்த்தா ஹீரோ என்ன சொல்றான், கண்டிப்பா அதுங்க நேரா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றான். அப்பதான் அவனுக்கே ஞாபகம். உடனே ஹீரோ என்ன பண்றானா, மண்டி போட்டு ஹலோ அக்கான்னு சொல்றான். இப்பதான் வந்து நீ என்னோட தம்பி குட் பாய் அப்படின்னு அவ சொல்றா. உடனே வந்து ஹீரோட அக்கா என்ன பண்றானா, எல்டர்லியை பார்த்தோன்னே நீங்க எப்படி இருக்கீங்க எல்டர், உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு கேட்கிறா. உடனே எல்டர்லி என்ன சொல்றானா, உன்ன ஃப்ரெண்ட்லியான சிப்ளிங் கிடைக்கிறதுக்குலாம் உன் தம்பி கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு அவ சொல்லுவோம். ஹீரோ என்ன நினைக்கிறானா, இந்த ஆளுக்கு என்ன கண்ணு தெரியாம போயிடுச்சான்னு கேட்கிறான். அப்ப எல்டர்லி என்ன சொல்றாருனா,
உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். அது மட்டும் இல்லாம நீ 5th ஸ்குவாட் யூனிட் கேப்டனா ரொம்பவே நல்லா வேலை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அவ என்ன சொல்றானா, நீங்க என்ன ரொம்பவே புகழ்றீங்க அப்படின்னு அவ சொல்றா. நான் நன்றி சொல்லணும்னா எல்லாமே என்னோட ஸ்குவாட் மெம்பர்ஸ்க்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்கள வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாங்க. இப்படி அவ சொல்லுவோம். அது கேட்டு ஹீரோ ஒன்னே என்ன பண்றானா, இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் இங்க இருந்து ஓடணும்னு நினைச்சேன். உடனே அவ என்ன சொல்றானா, டேய் குட்டி தம்பி அப்படின்னு கூப்பிடுவோம். ஹீரோ வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். நீ என்ன தப்பு பண்ணன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும். நான் இது அந்த டோரை பிளாக் பண்ணி அதை சொல்றியானா, இல்ல நான் இங்க இருந்து ஓட பார்த்தேன், அப்ப அது கேட்கறியா அப்படின்னு கேட்கறான். உடனே அவனோட அக்கா என்னது ஓட பாத்தியா அப்படின்னு கோவத்துல திரும்புவோம். ஐயோ தெரியாம உளறிட்டேனே அப்படின்னு நினைக்கிறான் ஹீரோ. இல்லனா நான் இன்னொரு அக்காவை தோக்கடிச்சேனே அதுக்காக கேக்குறீங்களா அப்படின்னு கேட்கறான். உடனே ஒரு ஷாக் ஆயிட்டு யோன்சியோவை நீ டிஃபீட் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்கறா. அப்ப வந்து ஹீரோ கேட்கறான், அப்ப அதுவும் கிடையாதுன்னா நான் வேற என்னதான் பண்ண நீங்க வருத்தப்படுற அளவுக்கு. அப்ப பாக்கணுமே ஹீரோட தலையிலே கை வச்சுட்டு உன்னோட என்கேஜ்மெண்ட் தான் அப்படின்னு சொல்றா. அப்ப அவ கோவத்துல என்ன கேட்கிறேன்னா, உனக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போகுதுன்னா நீ முதல்ல யார்கிட்ட சொல்லிக்கணும், என்கிட்ட தானே சொல்லிருக்கணும். அது மட்டும் இல்லாம என்னோட பர்மிஷனே இல்லாம நீ நடத்த போறியா என்ன என்கேஜ்மெண்ட் அப்படின்னு கேட்கிறா. அப்ப பாக்கணுமே அவளோட கையில வந்து இன்னர் எனர்ஜிலாம் வர வச்சு ஹீரோ அடிக்கிறதுக்காக ரெடி ஆகுறா. அப்ப பாக்கணுமே ஹீரோ அந்த அளவுக்கு பயத்துல அவன் என்ன சொல்றானா, நானே இன்னைக்குதான் முதல் தடவை அந்த விஷயத்தையே கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லாம நான் எதுக்கு உன்கிட்ட கேட்கணும் பர்மிஷன் எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிறதுக்காக. ஹீரோ இப்படி சொன்னதை கேட்ட உடனே அவ என்ன சொல்றா, ஓ நீ அந்த அளவுக்கு வளர்ந்துட்டியா என்கிட்ட திருப்பி பேசுற அளவுக்கு. அப்ப ஹீரோ என்ன பண்றானா, கத்ரா மியோன் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப மியோன் வந்து என்ன சொல்றானா, மிஸ் அயூபி தயவு செஞ்சு அவர் கொஞ்சம் மெர்சி காட்டுங்களேன் அப்படின்னு சொல்றான். அப்ப பாக்குறமே அவ திரும்பி பார்த்த ஒரு பார்வையில மியோன் வந்து அமைதியாயிடுறான். அது மட்டும் இல்லாம உங்க இஷ்டம் போலயே நீங்க நடக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோ வந்து அட பாவி மியோன் உன்னை நம்பந்து வேஸ்டா போச்சு அப்படின்னு சொல்றான். இந்த பக்கம் பார்க்கணுமே அவனோட அக்கா வந்து என்ன சொல்றானா, நான் என்ன நினைக்கிறேன்னா உனக்கு நான் மறுபடியும் மேனர்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்கணும் போல அப்படின்னு அவ சொல்லவும் உன்னை ஹீரோ கத்துறான், கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு அவன் கத்துறதுக்குள்ளே அடிக்க வரா. அப்ப பாத்தீங்கன்னா அவ கையை வந்து யாரோ பிடிக்கிறாங்க. அது யாருன்னு பார்த்தா நம்ம சியோல் தான். சியோல் கையை பிடிச்ச உடனே ஹீரோவும் அவங்க அக்காவும் பார்த்துட்டு ஒரு செகண்ட் அமைதியா இருந்தது மட்டும் இல்லாம ஹீரோ என்ன சொல்றானா, தயவு செஞ்சு நீங்க இந்த பின்னாடி போயிடு. அவன் என்ன சொல்றானா அவங்க அக்கா கிட்ட, அவளுக்கு இப்பதான் இங்க ஜாயின் பண்ண, அவளுக்கு இங்க என்ன நடக்குதுலாம் பெருசா தெரியாது, தயவு செஞ்சு அவளை விட்டுருக்கா அப்படின்னு சொல்றான். அப்போ சியோல் என்ன சொல்றானா, நீங்க வந்து எக்மோஷனல் எல்லாம் அடிக்க கூடாது அப்படின்னு சொல்றா. அப்படி சியோல் சொன்னதை கேட்ட உடனே அவ வந்து ஹீரோ தலையில இருந்து கை எடுத்துறா. கை எடுத்துட்டு அவளோட ஃபயர் எனர்ஜியை ரிலீஸ் பண்றா பாருங்க. அதோட இந்த சாப்டர் இங்க முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு.